இன்னும் 110 நாள் தான் இருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்கு. ஆப்ஸுக்கு ஐ ஸ்டெப்பிங்ல இருந்து ஆரம்பிச்சாச்சு. 2 செட் 25 செகண்ட். நெக்ஸ்ட் ஜம்பிங் ஜாக்ஸ் 2 செட் 30 ரெப். பெல்லி ஃபேட்லாம் குறைக்கிறது ஒரு மேட்டரே இல்ல. உங்களால முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். நெக்ஸ்ட் ஆர்ம் கிரன்ச்சஸ் போட்டேன். ஒரே செட் 15 ரெப். உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கோசம் நீங்க செலவிடுற நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மட்டும்தான். அடுத்தது ஹீல் டச் ஒரே செட் 14 ரெப் போட்டுக்கிட்டேன். நானும் இப்பதான் பெல்லி ஃபேட் குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். பிளாங்க் ஒரு செட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டாண்டிங் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 2 செட் 13 ரெப் போட்டுக்கிட்டேன். இது போல நேச்சுரல் ஹெல்த் ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் வார்ம் அப் மாதிரி தான். இதுக்கு மேல தான் போக தான் பயிற்சி கடினமா இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டது வந்து 11 செட் தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேல 24 செட் டெய்லியும் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம டே சேலஞ்சுக்குள்ள உள்ள போயாச்சு. டீயை கண்டுகிட்டே முட்டையை முழுங்க ஆரம்பிச்சிட்டேன். 7 முட்டையை முழுங்கிட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே முட்டை மட்டும் தான். லஞ்சுக்கு நம்ம நண்பரே ஃபுட்டு கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு லெமன் டீ புதுசா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுகர் இல்லாம வேலையை விட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன். அப்புறம் நம்ம ஒரு 3 மீனை உள்ள தள்ளிட்டு ஒரு மீனை உள்ள தள்ளிட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். நன்றி.